ஹாய் சொல்லுங்க அம்மாச்சி. எங்கே போகலாம் அப்படின்னு இருக்கோம்னா ரிலையன்ஸ், டிமார்ட், ஹோட்டல் அப்படின்னு நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்கிறோம். ஹோட்டலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இட்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி ஆர்டர் பண்ணேன். இங்கே கூட வந்த ஒருத்தி காலேஜில் ஏதோ வேலைன்னு சொன்னா, அதனால அவளை அங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் மாலுக்கும் வந்துட்டோம். உள்ளே போய் நுழைஞ்ச உடனே சைடில் கிறிஸ்மஸுக்கு போட்ட செட்டை அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்மார்ட் பசார் அப்படின்ற கடைக்குள்ள போனோம். உள்ளே போயிட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. இன்னொரு 4 டப்பா ஒரே பேக்கெட் இருந்தது, இதையும் எடுத்துக்கிட்டோம். சரி ஏதோ ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கலாம், ஆர்டர் போகும்போது சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு இந்த பிஸ்கெட் பேக்கெட்டையும் மேரி லைட் பிஸ்கெட் பேக்கெட்டையும் எடுத்துக்கிட்டேன். கொக்கோ கோலா இவ்வளோ பெரிய பாட்டில் பார்த்தேன். சரி 1 பாட்டில் எடுத்துக்கலான்னு தூக்குனா தூக்கவே முடியல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அதப்பதான் என் கண்ணுல இந்த ஹாட் பாக்ஸ் சிக்கிச்சு. சரி மதியானம் லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்கு சூப்பரா இருக்கும்ட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறமா இந்த ஒரு பென்சில் பாக்ஸ் பார்த்தேன், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் இதே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் நடுவில் இருக்கிற கக்காஷியோடைய இந்த சூப்பரான ஒரு கீ செயினை வந்து வாங்கினேன். வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் பில் போட்டு அந்த கடையை விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் அங்கே ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட அந்த பில்லை கொடுத்தா அந்த பில்லை அப்படியே ஸ்கேன் பண்றாரு. அந்த பில்லை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே சீல் வச்சு நம்ம கிட்ட அப்படியே கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா அப்படியே பில்லை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மெல்வி vlogs. இன்னைக்கு நம்ம மெல்வி vlogsல ஆர்ட் ஆஃப் சீஸோட எபிசோட் 2 வந்து பார்க்க போறோம். எபிசோட் 1ஓட கண்டினியூட்டி தான் இந்த எபிசோட் 2. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கப்புறமா ஸ்மார்ட் பஸார்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தோம் மால்குள்ள. அதுக்கப்புறமா மெரி பெரி அப்படின்ற இந்த ஒரு கேஃபேவை பார்த்தோம். ஆனால் ஏற்கனவே சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால இங்கே சாப்பிடவே போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஃப்ளோர் ஃபுல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு எஸ்கலேட்டரில் தான் ஏறி போனோம். அதுக்கப்புறமா மேல் ஃப்ளோருக்கு வந்துட்டு எந்த கடைக்கும் போல் எதுவும் வாங்கவும் இல்லை, அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் எதுவுமே அங்கே வாங்குற மாதிரியும் இல்லை. அண்ட் இந்த ரிலையன்ஸ் மாலுக்குள்ளே ஒரு ஐநாக்ஸ் தேட்டருமே இருக்கும். அண்டு புஷ்பா 2 ரிலீஸ் ஆனப்பையும் அண்டு கோட் ரிலீஸ் ஆனப்பையும் நாங்கள் இங்கே தான் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா கீழே போகும்போது லிஃப்ட்லேயே போயிட்டோம்.
அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் மால்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து எங்கே வந்திருக்கிறோன்னா மறுபடியும் காலேஜுக்கு தாங்க வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தையை விட்டோம்ல அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா அவள் வந்துட்டா. மறுபடியும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா டிமார்ட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் டிமார்ட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஆட்டோலேருந்து இறங்கிட்டு டிமார்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தா பயங்கரமான கூட்டம். அப்பா எவ்வளவு கூட்டம்! வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி பயங்கரமான கூட்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறமா டிமார்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா இந்த கூட்டத்தில் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால உள்ளே போயிட்டு சும்மா அப்படியே நடந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எதுவுமே வாங்காமையே வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு பாப்கார்ன் கடையை பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாக பாப்கார்ன் வந்துட்டு மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்தது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த பாப்கார்னை வாங்கி தான் ஆகணும்னு நின்றுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தாங்க போனோம். அதுக்கப்புறமா நான் டிமார்ட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு சிப்ஸ் கடையை பார்த்துட்டேன். கொஞ்சம் காரம் தூக்கலாகவே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு ஆட்டோவே கிடைக்கல, எந்த ஒரு ஆட்டோவுமே வரல. அதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆட்டோ வந்தது. அந்த ஆட்டோலேயே ஏறி போயிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா மறுபடியும் ஹோட்டலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். மறுபடியும் காலையில் சாப்பிட்டா அதே ஹோட்டலுக்கே தாங்க போய்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால் ரொம்ப நேரத்துக்கு சீட்டே கிடைக்கல, ஃபுல் கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஒரு சீட் காலியாச்சு. சரின்னு சொல்லி அங்கே போய் உட்காந்துட்டு சப்பாத்தி நான் ஆர்டர் போட்டேன். அது சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே गाइस, அவ்வளவுதான் இந்த ஒரு vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நீங்களும் நம்மள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல நீங்களும் நம்மள ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் என்ன?
பாய்.